இந்நிலையில் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத இந்து முகநூல்களுக்கு மறைவிலே இருந்து இவ்வாறான தவறான செய்திகளை விடுத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் சபை முன்னுக்கு வர வேண்டும், சமூகத்துக்கு முன்னுக்கு வந்து அவர்கள் கூறுகின்ற குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் உடனடியாக இதை வாபஸ் வர வேண்டும். அப்படி வாபஸ் வராமலும் அல்லது அவர்கள் இந்த குற்றச்சாட்டுக்களை தானாக வந்து முன்னுக்கு வந்து அவர்கள் கூறாவிட்டால் இது தொடர்பாக புலனாய்வுத்துறையினர், போலீஸ் காவல்துறையினர் இது தொடர்பான தக்க நடவடிக்கைகள் எடுத்து இவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய மக்கள் இன்று கூடியிருக்கின்ற பொதுமக்களுடையதும் இங்குள்ள ஊழியர் நலம்புரி அமைப்புகளுடைய போராட்டமாகும், கோரிக்கையாகும் என்பதை இந்த இடத்திலே நான் ஆணித்தரமாக கூறி வைக்க விரும்புகிறேன். வாழைச்சேனை பிரதேச சபையானது எங்களுடைய செயலாளரின் முன்னெடுப்பின் காரணமாக உத்தியோகஸ்தர் ஊழியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக சிறப்பான ஒரு சேவையை மக்களுக்கு ஆட்டிக் கொண்டிருக்கின்ற வேளையில் இதனை விரும்பாத விசமிகள் வெளியில் இருந்து சமூக வலைத்தளங்களிலும் முகநூல்களிலும் எங்களுடைய செயலாளர்களுக்கும் மற்றும் உத்தியோகஸ்தர் ஊழியர்களுக்கு எதிராக முகநூலிலே பரப்பிக் கொண்டிருக்கிற செய்தியை உடனடியாக தடை செய்யவும்.